வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திங்கட்கிழமை தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நேற்று இன்று 2 நாள் தகவல்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கான தகவல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைக் தாங்க என்னோடய எனர்ஜி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் மந்த்லி பிடிஎஃப் போட்டிருக்கோங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்கள் ஜனவரி 1 to 31 அது எல்லா தகவலுமே நம்ம போட்டிருப்போம், தொகுப்பாக போட்டிருப்போம். போய் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில். ஏன் அப்படின்னா டெலகிராம் சேனலில் தான் நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம டெலகிராம் சேனலில் தான் போடுவோம். அதனால தாங்க ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் டேஸ் 4, 5 2 நாளைக்கும் பார்க்கலாங்க. அதாவது February 4 வேர்ல்டு கேன்சர் டே. தீம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் பை யூனிக். வேர்ல்டு கேன்சர் டே. கேன்சர் பற்றி தெரியாதவங்க நம்ம யாரும் இருக்க முடியாதுங்க. அதோட பாதிப்புனால் இறந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க உலக அளவில். நம்ம கூட இருக்கிறவங்களே அந்த மாதிரி புற்றுநோயினால் இறந்தவங்க நம்ம உறவுலேயே யாராவது இறந்துருப்போம். அதனால் எவ்வளோ வலி நமக்கு வேதனை இருந்திருக்கும். என்ன எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். உலக புற்றுநோய் நாள் உலகளாவிய அளவில் ஆண்டுதோறும் February 4 தாங்க நம்ம உலக புற்றுநோய் நாளை விழிப்புணர்வு நாளாக இது பண்ணுறோம், நினைவு கூறுறோம். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளை பரப்புவதும் தான் இந்த நாளோட அனுசரிக்கப்படுவதற்கான முக்கிய நோக்கம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது உலகளாவிய அளவில் பெரும் சவாலாக விளங்கக்கூடிய நோய்களில் புற்றுநோயும் முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்குறோம். அண்மை காலமாக அதனோட பாதிப்பு விகிதம் பெருமளவு அதிகரித்து வருவதற்கு சர்வதேச தரவுகளே சாட்சியங்களாகவும் இருக்குது. போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அதன் முக்கிய காரணமாக அது கூறப்படுது. ஆரம்ப நிலையில் அது நமக்கு தெரியறது இல்லைங்க. புற்றுநோய் ஆரம்ப நிலையத்தில் நமக்கு தெரியறதில்ல. அதோட வேலையை காட்டும் போது நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் போய் பார்க்குற சூழ்நிலை வந்துடுது. எப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பெரும்பாலானவங்க நம்ம இழந்துடுறோம். அதோட விழிப்புணர்வுக்காக தான் அதாவது இதுக்கு இன்னும் மருந்து சரியாக யாரும் கண்டுபிடிக்கல, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அதனோட விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பார்க்கலாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். புற்றுநோய் ஆராய்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தான் இந்தியாவிலேயே முதலாவது புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை சென்னையில் IIT இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை சென்னை IIT அறிமுகப்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5.45 கோடி பேருக்கு புற்றுநோய் பரிசோதனையை செய்கிறதுக்காக பொது சுகாதாரத்துறை முடிவெடுத்திருக்காங்க. 18 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நாம் விழிப்புணர்வோடு இருப்போங்க புற்றுநோயை பற்றி. அடுத்தது February 4 இன்னொரு நாள் என்ன கொண்டாடுறோன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி. தீம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டிங் யூனிட்டி, பீஸ் அண்ட் டாலரன்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒற்றுமைங்க, சகோதரத்துவ ஒற்றுமை. நம்ம கூட இருக்கிற நம்ம சகோதரர் கூடவே ஒற்றுமை இருக்காது. நம்ம எங்கேருந்து போய் நாட்டோட உலகத்தோட ஒற்றுமை பற்றி யோசிக்கிறதுங்கிறீங்களா? என்ன பண்ணுறது? பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, இது நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போங்களே. அதுக்கு தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி அதை நம்ம விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக நாம் இன்றைக்கி இந்த இதை சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம உலகத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, ஊருக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்கு சண்டை, மாநிலத்துக்கு சண்டை, சொந்த வீட்லேயும் அதே தாங்க. ஏன் அப்படின்னா விட்டு கொடுக்கறதில்ல. விட்டு கொடுக்கணும், இப்போ அன்பாக இருக்கணும், அதை உணர்த்துறது தான். அதெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஒரு நாளாக நினைவு கூற நிலைமையில் இருக்கணும்னு நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம், அன்பாக இருப்போம். அதுதான் இந்த நாளோட இதுங்க. இப்போ நம்ம விழிப்புணர்வு இது. அடுத்தது இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க தாங்க அமெரிக்க பாடகியும் தொழிலதிபருமான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன். இவங்க தாங்க. இவங்க எதுக்காக என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிராமி விருது வாங்கியிருக்காங்க. எதுக்கு? திரிவேணி இசை ஆல்பத்துக்காக வாங்கியிருக்காங்க. அதுவும் 2வது டைம். இவங்க ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கிட்டாங்க. என்னன்னு பார்க்கலாம் தகவலை.
அதாவது சென்னையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க பாடகியும் தொழிலதிபருமான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன். பேர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் தமிழில் இருக்குது, கடைசி மட்டும்தான் அமெரிக்காவாக இருக்குது. சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் தனது திரிவேணி இசை, இது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இசை, திரிவேணி இசை, அந்த ஆல்பத்துக்காக அதாவது திரிவேணி இசை ஆல்பத்துக்காக 2வது கிராமி விருதை வந்து வென்றுள்ளார். முதல்லையே இவங்க வாங்கியிருக்கிறது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சோல் கால் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக 2009 இவங்க ஃபஸ்ட்டு இந்த கிராமி விருதை வாங்கிட்டாங்க. சோல் கால் இசை ஆல்பத்துக்காக 2009 வாங்கிட்டாங்க இந்த கிராமி விருதை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா திரிவேணி இசை ஆல்பத்துக்காக வாங்கியிருக்காங்க. இது 2வது விருதுங்க அவங்களுக்கு இந்த கிராமி விருது. உலக இசைக்கலைஞர்களை கௌரவிக்க ரெக்கார்டிங் அகாடமி அமைப்பால் நடத்தப்படும் 67வது கிராமி விருதுகள் வழங்கும் விழாவில் அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சுங்க பிப்ரவரி 2ஆம் தேதி. இதில் பார்த்திங்க அப்படின்னா சிறந்த நவீன கால இசை ஆல்பம் பிரிவில் திரிவேணி இசை ஆல்பத்துக்கு பாடகி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன், நல்லா இருக்க பேர், டான் வரணுங்கிற மாதிரி டாண்டன், அந்த அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிருவோம். அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்த தகவல் பார்த்தோம் அப்படின்னா தமிழக ரயில்வே திட்டம் பட்ஜெட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கான இது அடுத்தது பார்ப்போம். தமிழக ரயில்வே திட்டத்துக்கு என்ன பட்ஜெட் போட்டிருக்காங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். அதாவது அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் சொல்லியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை அங்கே சொன்னதை இங்கே வந்து நமக்கு அவர் திருப்பி சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட ரூ 264 கோடி கூடுதலாகும். அதை 7.4% கூடி போச்சு மொத்தத்திலேயே. அப்போ இதுலேயும் கூட தானே செய்யும். 264 கோடி கூடி இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு நம்ம தமிழ்நாடு ரயில்வே திட்டத்துக்கு, தமிழக ரயில்வே திட்டத்துக்காக கோடினது 6626 கோடி. அதே மாதிரி கர்நாடகத்துக்கு 7564 கோடி. அப்புறம் கேரளாவுக்கு 3042 கோடி. இதெல்லாம் வந்து நாங்கள் நிதியில் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காரு. தகவல் பார்க்கலாம். மத்திய அரசோட 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த சனிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் இல்லைங்களா. இதில் பார்த்தோம்னா ரயில்வே துறைக்கு மாநில வாரியாக மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து தான் வந்து நம்ம ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து மண்டே வந்து சொல்லியிருக்காரு. தற்போதைய பட்ஜெட்டில் ரயில்வே பாதுகாப்புக்கென ரூ 1.16 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரயில்வே பாதுகாப்புனா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரயில்வே சிக்னல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், தண்டவாளம் மேம்பாடு என இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் வந்து ரயில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கணும் நமக்கு. ஏன்னா அது ரயிலில் என்ன சொல்கிறது, எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேருக்கு அவங்களோட உடல் உறுப்புகளில் இழந்து போகிறாங்க. அதுக்கான நிதியை நம்ம இழப்பீடு தொகையெல்லாம் கொடுத்தாலும் வலி அவங்களுக்கு தானுங்களே. பார்க்கலாங்க. அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, தற்போதைய பட்ஜெட்டில் ரயில்வே பாதுகாப்புக்கென ரூ 1.16 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் ரயில்வேயின் சிக்னல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், தண்டவாளம் மேம்பாடு உள்ளிட்டவை மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 1.16 லட்சம் கோடியில். மேலும் 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள தண்டவாளங்கள் கண்டிப்பாக மாற்றியமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்த பின் ரூ 40,000 கோடி மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. ரயில்வே திட்டத்துக்காக நம்ம பார்க்குறது வந்து 6626 கோடி. அதாவது தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகத்துக்கு 7564, கேரளத்துக்கு 3042ன்னு ஒதுக்கியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. அடுத்தது ஐநாவுக்கு பொது பட்ஜெட். என்னென்னா நம்ம வந்து ஐநாவுக்கு ஒரு தொகையை கொடுக்கணுங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு தொகையை நம்ம கொடுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். அதுவும் பட்ஜெட்டில் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில், அதாவது ஐநா 2025ஆம் ஆண்டுக்கான வழக்கமான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாங்க. இந்தியா தனது பங்காக ரூ 326 கோடியை $37.64 மில்லியன் செலுத்திட்டாங்க.
ஏன்னா அவங்க வந்து பொது சபை தலைவர் வந்து ஃப்ளமன் யாங் வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து செலுத்தி உள்ளதுன்னே சொல்லியிருக்காங்க. 326 கோடிங்க ஃபீஸு ஐநாவில் நம்ம இருக்கிறதுக்கு. சரி, அதை வந்து செலுத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐநா சபை வரவு செலவு திட்டத்தின் கீழே தனது முழு பங்கை உரிய நேரத்தில் செலுத்தியதன் மூலம் 35 நாடுகள் கௌரவ பட்டியலில் இந்தியாவும் இணைஞ்சிருச்சு. பாராட்டுக்கள். அடுத்தது இது நம்ம பசங்க 2 பேரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். நம்ம ஆளுங்களே ஒருத்தர் ஆப்போசிட் இந்தியனே மோதிக்கிட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஒருத்தர் குகேஷ், இன்னொருத்தர் வந்து பிரக்யானந்தா. எதுக்கு அப்படின்னா டாடா ஸ்டீல் செஸ்ஸு என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாடா ஸ்டீல் செஸ் நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்தியாவோட பிரக்யானந்தாவும் சக இந்தியரும் நடப்பு உலக சாம்பியனுமான குகேஷும் டை பிரேக்கரில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுட்டாங்க. நடப்பாண்டின் முதல் பிரதான செஸ் போட்டி இது. 2025க்கான முதல் பிரதான செஸ் போட்டிங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸு பிரக்யானந்தன் தான் அது வெற்றி பெற்றிருக்காரு. தகவல் என்னன்னு பார்ப்போம். பிரக்யானந்தா ஃபஸ்ட்டு, நம்ம குகேஷ் அவர்கள் வந்து உலக சாம்பியன். குகேஷ் வந்து 2வது. என்ன அப்படின்னா போட்டியில் பிரக்யானந்தா சாம்பியன் ஆனது வந்து இதுவே முதல் டைம்னு சொல்கிறாங்க. இந்த மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியனான 2வது இந்தியரும் இவர் தான். பிரக்யானந்தா இதுதான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வின் பண்ணுற இதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் இவர் தான் 2வது இருக்கார். இப்போட்டியில் பிரக்யானந்தா சாம்பியன் ஆனது இதுவே முதல் முறை. டாடா ஸ்டீலில் இதுவே முதல் முறை. இந்த மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியனான 2வது இந்தியரும் இவர் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பிரக்யானந்தா இப்போட்டியில் கடந்த 19 ஆண்டுகளில் சாம்பியனான முதல் இந்தியர் அவர். அதற்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்திய நட்சத்திரம் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அதாவது 1989, 1998, 2003, 2004, 2006 ஆகிய ஆண்டுகளில் இதில் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வாகை சூடியிருக்காருன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். மகாராஷ்டிரா அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது பயன்பாட்டு மொழியாக மராத்தி மகாராஷ்டிரா அரசு உத்தரவு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு அலுவலகங்களின் கோப்புகளில் பயன்பாட்டு மொழியாக மராத்தியை கட்டாயமாக்கி அந்த மாநில அரசு திங்கட்கிழமை உத்தரவிட்டிருக்குங்க. இந்த உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகக்கோப்பை கிரிக்கெட். எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்ற மகிழ்ச்சியில் இந்திய அணி வீராங்கனைகள். என்ன அப்படின்னா மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20 கோப்பையை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம இந்திய அணி வீராங்கனைகள். இறுதி ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை ஞாயிற்றுக்கிழமை வீழ்த்திடுச்சு. ஸோ நடப்பு சாம்பியனாக இப்போட்டியில் களங்கண்ட இந்தியா கோப்பையை தக்க வச்சு கொண்டது. ஸோ ஹாப்பி. தோல்வியே காணாத ஒரே அணியாக போட்டியை நிறைவு செய்து அசத்தியுள்ளது இந்திய அணியினருக்கு BCCI ரூ. 5 கோடி ரொக்க பரிசு அறிவித்துள்ளது. சாம்பியனான இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம UTM சார்பாக நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிக்குவோம் அவங்களுக்கு. தொடர்ந்து தகவல் பார்ப்போம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புதிய கூட்டுறவு சங்க பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒன்று மக்களவையில் மசோதா அறிமுகமாயிருக்கு. கூட்டுறவு சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பணி அமர்த்துறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான விஷயம் இது பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களுக்கு திறன் மிகுந்த பணியாளர் வளத்தை உருவாக்கும் நோக்கில் தான் புதிதாக கூட்டுறவு சங்க பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க மக்களவையில் பிப்ரவரி 3ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் கிஷன் பால் அவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து திரிபுவன் சகஹாரி பல்கலைக்கழக மசோதா அப்படிங்கிற ஒன்றை அந்த நேமில் அந்த மசோதாவை அறிமுகம் செஞ்சுருக்காரு.
கூட்டுறவு இது எதுக்குன்னா கூட்டுறவு சங்க பணிக்கான தற்போதைய கல்வி முறையும் பயிற்சி திட்டங்களும் கரெக்டானதாக சரியானதாக இல்லை. ஸோ மேலும் அவை ஆங்காங்கே தனித்தனியாகவும் இருக்குது. இந்த நிலையை மாற்றுறதுக்கும் அதாவது மாறுதல் செய்கிறதுக்கும் கூட்டுறவுத்துறையில் தகுதி வாய்ந்த பணியாளர்களின் வருங்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் அந்த துறை சார்ந்த தேசிய பல்கலைக்கழகம் ஒன்று புதிதாக உருவாக்குவது அவசியம்னு சொல்லி மசோதாவில் சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்த தகவல் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம முதல்வர் அறிவிப்பு விட்டுருக்காரு ஒன்று. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்கிட்ட ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்வர் ஃபஸ்ட்டு என்ன அறிவிப்பு விட்டாருன்னு பார்ப்போம். தமிழ்நாடு சாரணர் இயக்கத்துக்கு அதிக அளவில் சாரணர்களை சேர்க்கவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் நவீன வசதிகளுடன் ரூ. 10 கோடியில் ஒரு புதிய தலைமையகம் வந்து அமைக்கப்படும்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். 10 கோடிங்க புதிய தலைமையகம் அதுக்கு அமைக்கிறதுக்கு புதிய தலைமையகம் அமைக்கிறதுக்கு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, அறிவிப்பு விட்டுருக்காரு. அதோட இது என்ன அப்படிங்கும்போது அவர் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் அவர் கையில் என்ன அவார்டு, பாரத சாரணியர் இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றியதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வெள்ளி யானை சிலை விருது அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய விருதுங்க, கேல் ரத்னா அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த துறைக்கு அது பெரிய விருது. வெள்ளி யானை சிலை விருது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட பெரிய விருது, நம்ம சினிமாவுக்கு ஆஸ்கர் மாதிரி. இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது. அந்த வகையில் சாரணர் இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றி வைர விழா இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லைங்க திருச்சியில், வைர விழாவை நடத்தி வரும் தமிழக சாரணியர் இயக்கத்தின் தலைவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். இதுவுமே வந்து நம்ம பிரசிடெண்ட் தாங்க கொடுப்பாங்க. அது அப்போ எவ்வளோ பிரசிடெண்ட் கையால் நம்ம ஒரு விருது வாங்குகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்க. வெள்ளி யானை சிலை விருது இதை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார். இந்த தகவல் யார் சொன்னாங்க அப்படின்னா இந்த இயக்கத்தோட தேசிய தலைமை ஆணையர் கே கண்டேல்வால் அவர்கள் வந்து மணப்பாறை சிப்காட்டில் நடந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அகலாய்வு பணிகள்னோடனே எனக்கு ஒன்று சொல்ல தோணுதுங்க. நம்ம இந்த கீழடி அகலாய்வு, வெம்பக்கோட்டை அகலாய்வு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பண்டைய காலத்தில் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பொருள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்காக நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பழைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நமக்கு எந்த பெருமையும் சந்தோஷமும் தான், எந்த பாதிப்பும் கிடையாது. அதுவே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏஐக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இது எங்கே போய் இந்த கண்டுபிடிப்புகள் இதில் கண்டுபிடிக்கிறது எப்போ முடியும், என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விப்படும் போது கொஞ்சம் இதாக இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி டரியலாக இருக்குது. நம்ம எல்லாம் ஏஐ ஆப் கண்டுபிடிக்கிறோம், அந்த சாட் ஜிபிடி, டீப்சீக் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த சைனாவோட மூளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாள் அது நடந்துகிட்ருக்குது. ஆர்டிஃபிஷியல் சூரியன் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இருந்தாலும் எனக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இப்போ இந்த ரிசர்ச் பற்றி சொல்லும்போது. ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் சூரியனுங்க அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 90% வந்து அந்த வேலைப்பாடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுது. இதுக்கு விதை போட்டது யார் அப்படின்னா சைனா இல்லைங்க, விதை போட்டது நம்ம வல்லரசு அமெரிக்கா தான். அந்த காலரை தூக்கி விட்டு சுற்றுறாரு இல்லைங்களா கொஞ்ச நாளாக, அவர் தான் இல்லை அந்த நாடு தான் விதை போட்டாங்க. இப்போ பட் அவங்களால முடியல, இவங்க வந்து டீப்சீக் மாதிரி அடித்து பின்னி வாங்கிட்டாங்க. இது எந்த அளவுக்கு சரி என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஆராய்ச்சி இந்த பக்கம் போகும்போது தொன்மையானதையெல்லாம் கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இரும்பின் தொன்மை அப்படிங்கிற மாதிரி நூலெல்லாம் வெளியிட்டு பெருமைப்பட்டுக்கிறோம். உலகளாவிய அந்த வலைதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உலகமே அப்படின்னு. இந்த ஏஐ மாதிரி கண்டுபிடிக்கும் போது எதெல்லாம் தடை செய்ய வேண்டும்னு கவர்மெண்ட் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானில் இணையதளத்தை கட்டுப்பாட்டுக்கு ஒரு வந்து தடை செஞ்சார். இப்போ இவங்களே வந்து டீப்சீக்கு அமெரிக்காக்காரங்க தடை செஞ்சாங்க. இப்போ நம்ம நாட்டிலே கூட பார்த்திங்கன்னா கூகுளில் கண்டதை தேடுறதுக்கு ஒரு தடை இருக்குதுங்க. அது உலகத்தில் இருக்குது ஆல்ரெடி உலக நாடுகளில். பட் நமக்குன்னு பார்க்கும்போது
நமக்குன்னு பார்க்கும்போது இப்போ தான் நம்ம நாட்டில் வந்து அது தெரிய வருது. இந்த கூகுளில் பாம் தயாரிக்கிறது பற்றி எப்படின்னு கேட்குறது, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றின வீடியோவை பார்க்குறது, இந்த சின்ன குழந்தைங்கள பாலினம் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி கீஸ் ஏதாவது கொடுத்துட்டா அப்படின்னா அப்படியே காலரை பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் அவ்வளோதாங்க. நீங்கள் அது தேவையில்லாத வேலை. இப்போ செயற்கை நுண்ணறிவு மூலிமா கண்டுபிடிச்சதுக்கு எப்படி தடை போடுறாங்கன்னு பாருங்கள். இது நல்லதா கெட்டதா தெரியலையே. நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? சரி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பார்க்கலாங்க. பழங்காலத்துக்கு போவோம் வாங்க. சக்கரத்தை சுற்றி விட்டு உள்ளே போகலாம். தமிழக தொல்லியல் துறை சார்பில் கடந்த 2023 ஆண்டு முதல் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றதுங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு நிமிஷம். ஓகே. தமிழக தொல்லியல் துறை சார்பில் கடந்த 2023 ஆண்டு முதல் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. ஒரே டிராஃபிக்காக இருக்குங்க. 2023 ஆண்டு அந்த ஆண்டில் முதல் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. இதை சொல்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ தூரம் வருதுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதில் 6 இதழ் கொண்ட தங்க மூக்குத்தி, எலும்பு முனைக்கருவி, கார்னீலியன் பாசிமணி உள்ளிட்ட 533 தொல்பொருள்கள் கிடைத்தன. அதாவது ஃபஸ்ட்டு கட்ட அகழாய்வு பணிகளில் வந்து 533 தொல்பொருள்கள் கிடைத்தன. மேலும் 8 அடி சுற்றளவுள்ள வட்ட வடிவ செங்கல் கட்டுமானம் ஒன்றும் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழாய்வு பண்ணும்போது, அதாவது 2024 மே 18 இதில் பார்க்கும்போது 9 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு பணிகள் நடைபெற்று வந்திருக்குது. அதில் ஒரு குழியில் நம்ம தோண்டும் போது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் 1743 தொல்பொருள்கள் இதுவரை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டத்தில் 533, 2ஆம் கட்ட அகழாய்வில் வந்து 1743 தொல்பொருள்களும் கிடச்சிருக்குன்னு சொல்லி தகவல்கள் சொல்லுது. அதே மாதிரி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழாய்வுக்கு அனுமதி பெறப்பட்டு 2024 மே 18 தொடங்கின இதில் வந்து 9 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு தொல்லியல் அலுவலர் தங்கதுரை தலைமையிலான குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. வட்ட சில்லு, கண்ணாடி மணி, கண்ணாடி வளையல், மாவுக்கல் மணி, கிறிஸ்டல் மணி, இரும்பு ஆணி, சுடு மண்ணாலான சக்கரம், அஞ்சனக்கோடு, செப்பு காசு, இந்த மாதிரி நிறையா எலும்பு முனை கருவி, செப்பு ஆணி, இந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்குங்க. அதில் வந்து 1743 இருக்குது. அதில் ஒரு குழியில் வந்து தோண்டும் போது தான் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இது கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த எலும்பு முனைக்கருவி, இது ஒரு தங்கங்க கிடச்சிருக்கிறது. அதோட நீள அகலம் என்ன அப்படின்னா, ஒரு அகழாய்வு குழியில் 192 to 96 சென்டிமீட்டர் ஆழத்தில் எலும்பு முனை கருவி ஒன்று கிடைத்துள்ளது. இதனோட எடை பார்த்தோன்னா 7.8 கிராம். நீளம் பார்த்தோம் அப்படின்னா 7.4 சென்டிமீட்டர். விட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். இன்னொரு குழியில் பார்த்தீங்க அப்படின்னா உடைந்த நிலையில் தங்கத்தோட சிறிய பகுதி கிடச்சிருக்குன்னு தகவல் சொல்லியிருக்கு. அதே மாதிரி வெம்பக்கோட்டையில், விருதுநகரில் 3ஆவது கட்டமாக அகழாய்வு நடந்தப்போ இதில் கிடைச்ச கண்டுபிடிப்பு 13 வட்ட சில்லுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று ரீசெண்டாக மருகூரில் ஒரு 13 சென்டிமீட்டர் கத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பு கத்தி. இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. நம்ம இன்றைக்கான தகவலோடு இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான தகவலெல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் ஒரு தகவலை தெரிஞ்சுக்குவோம் நம்ம. அப்புறம் ரயில்வே மின்மயமாக்கம், எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ரயில்வே மின்மயமாக்கம் செய்யப்பட்டு பிப்ரவரி 3ஆம் தேதியில் 100 வந்து நிறைவடையுது. பிப்ரவரி 3 வந்து ரயில்வே மின்மயமாக்கம் அது செய்யப்பட்டு 100 நிறைவடைஞ்சிருக்குங்க. இதனை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பில் நுங்கம்பாக்கத்தில் கண்காட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் ரயில் இயக்கம் தொடங்கிய காலத்தில் நீராவி மூலமாகவும் நிலக்கரி என்ஜின் மூலமாகவும் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்துச்சு. ஸோ 1920 காலகட்டத்தில் தொழில் புரட்சி ஏற்பட்ட போது பொருள்களை விரைவாக கொண்டு செல்ல மாற்று எரிசக்தி தேவைப்பட்டுச்சு. அதனால தான் 1925 பிப்ரவரி 3ஆம் தேதி மும்பை விக்டோரியா முனையம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது சத்ரபதி சிவாஜி
மகாராஜ் முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் குர்லாவுக்கும் இடையே முதல் மின்சார ரயில். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். முதல் மின்சார ரயில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்து 100 ஆண்டு முடிவடைஞ்சிருச்சுங்க. அதனால தான் இந்த தகவலை நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். இந்த நிகழ்வு நாட்டின் ரயில் போக்குவரத்தில் முக்கிய அடிக்கலாக அமைஞ்சது. ஸோ அதன் பின்னு நாடு முழுவதும் மின்சார ரயிலுக்கு வழித்தடங்கள் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதுதாங்க நம்ம இந்த ரயில் மின்மயமாக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த தகவல். இன்றைக்கான தகவலெல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி டெலகிராம் சேனலில் PDF போட்டிருக்கோம், மந்த்லி PDF போட்டிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நாளைக்கான தகவலை பார்க்கலாம். நன்றி.